ஹலோ ஹால். ரீசெண்டாக அமேசான் பிரைமில் தண்டோரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். இந்த படம் முரளிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இயக்கி 2025 டிசம்பர் கிறிஸ்துமஸ் டைம்லேயே இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஒரு நல்லாவும் ரிவ்யூஸும் இந்த படம் வாங்கியிருந்தது. பட் எங்கள் ஊரில் இந்த படம் அவ்வளோவா ரிலீஸ் ஆகாதனால அந்த டைமில் என்னால் பார்க்க முடியல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தா இந்த படம் பார்க்குறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்தில் சிவாஜின்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரோட படம் நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோட்டுங்கிற ஒரு படத்தில் நம்ம ஒரு நெகட்டிவ் ரோலில் பார்த்துருப்போம். சரி, அந்த ஒரு ஃபேக்டர்லேயே தான் சரி இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தேன். இந்த படத்தோட கதை என்னென்னா 2004 2019 அப்படிங்கிற 2 காலத்தில் முன்னும் பின்னா நகருது. இதில் 2019 அந்த ஊரில் உயர் சாதியினர் சேர்ந்த சிவாஜிங்கிற ஒருத்தர் இறந்துடுறாரு. ஆனால் அவரோட சாதி பிரிவினரே அவங்களுக்கு அந்த ஊரில் எரிக்கவும் இல்லை இறுதி சடங்கு செய்யறதுக்கும் யாருமே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி 2004 இவர் இருக்கும்போது இதே ஊரில் கீழ் சாதியினர் அந்த ஊருக்குள்ளே எங்கேயுமே அவங்களோட உடலை இறந்து போனவங்களோட உடலை எங்கேயுமே தகனம் பண்ணவும் எரிக்கவும் எங்கேயும் பெர்மிஷன் இல்லை. அந்த டைமில் 2 பேர் சிவாஜியோட மகளும் ஒரு கீழ் சாதியினர் சேர்ந்த ஒருத்தரும் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இது ஒரு கட்டத்தில் சிவாஜிக்கு தெரிய வருது. அப்புறம் இவர் போய் வீட்டில் பொண்ணு கேட்குறப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாரு. சேம் டைம் 2019 அதே மாதிரி சிவாஜியோட பையனும் அவங்களோட அடாப்டபிள் அவங்களோட பொண்ணும் எப்படி எதனால் இந்த உடம்பு, அதாவது சிவாஜியை அந்த ஊருக்காரங்க அவங்க சாதியினரே எரிக்க விட மாட்டேங்கிறாங்க. சேம் டைம் இந்த படத்தில் வேற பிந்து மாதவி கேரக்டர் எப்படி சிவாஜியோட ரிலேட்டடாக வராங்க, எதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இந்த படமும் நகருது. ஆரம்பத்தில் ஒரு டைட்டில்லையே ஒரு சீனில் அந்த ஊரில் 2004 காட்டுற மாதிரி ஒரு சீனில் ஒரு கீழ் சாதியினரோட சேர்ந்த ஒரு வயசானவங்க இறந்ததை ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க எரிக்கிறதுக்கு. பட் அந்த ஊரில் அவங்களுக்கு ஊருக்குள்ளேயே எரிக்க முடியாதனால ஊருக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து பிரிட்ஜுக்கு மேலேருந்து கீழே இறக்கும்போது எதிர்பாராத விதமாக அது கீழே விழுந்து ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அங்கே தான் டைட்டிலே போடுறாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த படம் எந்த மாதிரியான படம், இந்த படம் எப்படி இருக்கும், இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹூக் அங்கேயே கிடச்சிருது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாமல் அங்கங்கே லவ் சாங்ஸ் அன்வான்டாக இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்டர்வலில் திரும்பவும் ஒரு முக்கியமான ஒரு சீனும் அந்த டைமில் முக்கியமான ஒரு கேரக்டர் இறந்து போகிறாங்க. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செகண்ட் ஹாஃபில் இன்டர்வல் சீன் வர அந்த ஒரு சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் திரும்பவும் ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் திரும்பவும் பிளாட் ஒரு லைனில் நல்லாவே ஒரு கிளைமேக்ஸை நல்லபடியாக முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு சீரியஸான கேஸ்ட்டும் சொல்லாமல் ஓரளவுக்கு டார்க் காமெடியும் வச்சு சொல்லாமல் ஒரு மாதிரி 2 மிக்ஸ்டாக கொடுத்ததுனால இதோட இம்பேக்ட் அவ்வளோவா இல்லாமல் தெரிஞ்சது. மற்றபடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா, சிவாஜி அந்த கேரக்டர் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக ஆரம்பித்து அவர் கிளைமேக்ஸில் எந்த மாதிரி அவரோட கேரக்டர் ஆர்க் முடியுதுங்கிறதே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்துலேயே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை சுற்றி அவங்களோட மகளாக நடித்தவங்களாகட்டும் இல்லை அடாப்ட் பண்ண ஒரு மகளாக நடித்த அந்த 2 பேருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற ஒரு சீன் அந்த படத்தை டோட்டலாகவே இது வரைக்கும் ஓகேவாக இருந்த ஒரு படம் ஒரு பெர்ஸ்பெக்டிவாக சேஞ்ச் ஆகி அந்த படம் உண்மையே ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிற அளவுக்கு அது மாற்றிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய இடத்துல கொஞ்சம் லேக் இருந்தாலும் பெருசாக காமெடிஸ் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலன்னாலும் அந்த மாதிரியும் நிறைய காட்சிகள் இருந்தது. அது இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒரு ஹையர் கேஸ்ட்லேயே இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் விட்டாலோ இல்லை ஆக்சிடென்டலாக வேறு ஏதாவது விஷயத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாலோ அவங்க சாதியினரே எப்படி அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு இழப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு எப்படி அந்த வழி புரியுதுன்றதை நல்லாவே காட்டியிருந்தாங்க. அதை சிவாஜி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். செகண்ட் ஹாஃபில் ஒரு கோர்ட் சீன் ஆகட்டும், அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த டிஸ்கஷன், அந்த சாவு வீட்டில் நடக்கிற அந்த விஷயங்களாகட்டும்,
ஆகட்டும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிந்து மாதவி கேரக்டர் ஒரு டைமில் சிவாஜி கிட்ட அந்த பேசுகிற ஒரு சீன் ஆகட்டும், அப்புறம் அடுத்தடுத்து அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு கடைசி ஒரு 30 நிமிஷம் வர அங்கங்கே வர ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை அந்த டைமில் வர லவ் சீன்ஸ் ரொம்பவே ட்ராகியாக இருந்தது. சாங்ஸும் பெருசாக எதுவும் செட் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃபில் பிந்து மாதவிக்கும் சிவாஜிக்கும் ஒரு சாங் வந்தது. அந்த சாங் வந்து கேட்கவே ஃபஸ்ட் டைம் கேட்குறப்பவே ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃப் வைஸ் அந்த ஏரியாவில் அந்த தெலுங்கானா சைடு அந்த ஒரு லோக்கல் வில்லேஜில் சுற்றி எல்லா இடத்தையும் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. மற்றபடி வேறு இது மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருந்தது தவிர, ஐ மீன் அந்த அங்கங்கே ஸ்லோவாக இருந்தது. அதே சமயம் ஒரு கோர் பாலிட்டிக்ஸ் பேசாமல் அங்கங்கே டார்க் காமெடியும் வச்சு அங்கங்கே பேசியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. பெருசாக ஓகே சூப்பர்ன்றது அளவுக்கு பாசிட்டிவ் இல்லை. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கோட் அந்த மாதிரி படங்களோ இல்லை நம்ம ஊரில் வந்து சில மாரி செல்வராஜ் மாதிரியான டேரக்டர்ஸோட படங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த படத்தை வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க ஊரில் இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுத்து வர்றதே ஒரு பெரிய விஷயம். பட் அங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு எடுத்து ஹையர் கேஸ்ட் லோவர் கேஸ்டில் வேறு ஒரு பரிமாணம் எப்படி இருக்குன்றதை காமிச்சு அவங்க வீட்டில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் 2 சினாரியோ வந்தால் எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுது அவங்கள அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தில் காமிச்சிருந்தது உண்மையை நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, சிவாஜி ஆகட்டும், அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் வர இன்னொரு பொண்ணாகட்டும், அவங்கள உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் பிந்து மாதவியோட ஒரு பொண்ணை திரும்பவும் அதே வீட்டுக்கு சிவாஜியோட பையன் கொண்டு போய் விடுறது, அந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு ஏன் தெரில ஒர்க் அவுட் ஆகலை. எதுக்காக அந்த மாதிரி கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எங்கேயும் எனக்கு பெருசாக லாஜிக்கலாக இடிக்கலை. உங்களுக்கு இன்கேஸ் வந்து இந்த படத்தில் வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் வேறு ஏதாவது இன்கேஸ் நோட் பண்ணிங்களா, இதே மாதிரி வேறு ஏதாவது இதே பார்ட் பேஸில் இதே வந்து ஜானரில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது படம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதை பார்த்துட்டு அதை பற்றி நாங்கள் ஃபர்தராக பேசுவோம். தேங்க்யூ.